I am Dr. Ramya, consultant family physician, Dr. Kamakshi Memorial Hospitals. வர மே 31 வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே. அண்ட் இன்னைக்கு நான் டொபாக்கோனால நம்ம உடல் நலனுக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சொசைட்டிக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். டொபாக்கோ அப்படிங்கிறது என்னென்ன ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சூ பண்ணுறாங்க, இன்ஹேலும் பண்ணுறாங்க, ஸ்மோக் அதாவது சிகரெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சிகரெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஹுக்காஸ் யூஸ் பண்ணுறாங்க, புகையிலையாக சூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டொபாக்கோவை யூஸ் பண்ணும்போது ஒரு அடிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. டொபாக்கோல 7000க்கு மேல கெமிக்கல்ஸ் இருக்கு. அதுல நிக்கோட்டின் அப்படிங்கிற கெமிக்கல் தான் ரொம்ப ஹசாடஸ் ஆனது. இப்போ ஒரு சிகரெட்டை பத்த வைக்கும் போது அதுல டார் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த டாரும் நிக்கோட்டினும் சேர்ந்து பிரெயின்ல ஹாப்பி ஹார்மோன் டோபமின் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த டோபமின் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப அட்டென்டிவா இருக்கிற மாதிரியும், ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரியும், வேலையெல்லாம் கொஞ்சம் குவிக்கா செய்யற மாதிரியும் இனிஷியலா தோணும். பட் லேட்டர் பிரெயின் வந்து அதுக்கு கிரேவிங்ஸ்க்கு உண்டாகி அடிக்ஷன் டெவலப் ஆகுது. ஸோ இந்த நிக்கோட்டின்னாலையும் டொபாக்கோனாலையும் ஹெல்த் ஹசார்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸ்மோக் பண்றவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த ஸ்மோக் பண்றவங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு, குடும்ப உறுப்பினர்களான மனைவி, பெரியவங்களுக்கும் இந்த பாதிப்புகள் ஏற்படுது. ஸ்மோக் பண்றவங்களுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படுதோ அதே அளவு பாதிப்பு அதை பாசிவா இன்ஹேல் பண்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. இதே ஒரு கர்ப்பிணி பெண் பக்கத்துல இருக்காங்கன்னா அந்த ஸ்மோக்கை சுவாசிக்கும் போது வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு பாதிப்புகள் வருது. அந்த குழந்தை வந்து எடை கம்மியா பிறக்கிறதுக்கோ இல்ல குழந்தையோட டெவலப்மெண்ட் குறைவா இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. இதே ஒரு குழந்தை அப்பா பக்கத்துல இருக்கு, அப்பா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த குழந்தை வயசுக்கேற்ற டெவலப்மெண்ட் இல்லாம இருக்க போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஸ்மோக்கிங்னால என்னென்ன ஹெல்த் ஹசார்ட்ஸ் வருது அப்படின்னா, மெயினா லங்ஸ்ல சிஓபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லங் ப்ராப்ளமும், லங்ஸ்ல ஹோல்ஸ் விழுகிறதுக்கும், எம்பைசீமா போன்ற ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. லங்ஸ்ல கேன்சர்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸ்மோக்கிங்னால 15 வகையான கேன்சர்ஸ் வருதுன்னு டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. மெயினா லங் கேன்சர்ஸ், வயிறு சம்பந்தப்பட்ட கேன்சர்ஸ், ஓரல் கேன்சர்ஸ் அதாவது வாய் புண்ணு, வாய் கேன்சர்ஸ்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மாரடைப்பு ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடியே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பிரெயின்ல ஸ்ட்ரோக்ஸ், ஸ்கின் சேஞ்சஸ், கண்ணில் கேட்ராக்ட், கிட்னி ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்மோக்கிங்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஒரு மன உறுதி, வில் பவரை டெவலப் பண்ணிக்கணும். வில் பவர் இருக்கு அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகுங்க. நிறைய கவுன்சிலிங்ஸ் இருக்கு. அது போக மருத்துவ உதவிகளான நிக்கோட்டின் கம்ஸ், நிக்கோட்டின் பேட்சஸ், அப்புறம் நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் இருக்கு. இதை பயன்படுத்தி கொண்டு இந்த டொபாக்கோ அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்துடலாம். டொபாக்கோ அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்தாலே உங்க லங்ஸ்ல ஏற்பட்ட பாதிப்புகளோ, உடம்புல ஏற்பட்ட பாதிப்புகளோ 3 to 5 இயர்ஸ்ல ரிவர்ஸ் ஆயிடும். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க்கும் குறைஞ்சிரும். இப்போ ஒரு லங் ஹெல்த்தை நல்லபடியா மெயின்டைன் பண்ணணும்னா என்னென்ன செய்யணும்னு சொல்றேன். வெயிட்டை ஒரு கரெக்டான நிலையில மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப உடல் பருமனா இருந்தாலோ இல்ல லங்ஸை சுத்தி தசை அதிகமா இருந்தாலோ லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு பிரச்சனையா இருக்கும். குரட்டை போன்ற ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். ஸோ வெயிட்டை வந்து ஒரு ஐடியல் வெயிட்ல மெயின்டைன் பண்ணணும். நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். நிறைய தண்ணீர் பருகணும். பிரீத்திங் எக்ஸசைசஸ், பிராணாயாமா இதெல்லாம் செய்யலாம். ஸ்மோக் எக்ஸ்போஷர் இருக்கவே கூடாது. அண்ட் சுத்தி உள்ள நீங்க சுவாசிக்கிற ஏர்ல பொல்யூஷன் ரொம்ப குறைவா இருக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க லங்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அண்ட் விஷ் யூ அ குட் ஹெல்த் அண்ட் ஹாப்பி லிவிங். தேங்க்யூ.